பொதுவாக வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் கன்சல்டன்சி கம்பெனி வந்து நார்மலாக வந்து ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குற வேலைகள் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து இந்த பிஆர்ஓ ஒர்க், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், ஒரு கம்பெனியில் வந்து பிஆர்ஓ இருக்கக்கூடிய ஒருவர் என்னென்ன பண்ணுறாரோ அதை வந்து இப்போ வந்து கத்தாரில் நிறைய கம்பெனிஸ் வந்து வெளியால் உள்ள தேர்ட் பார்ட்டிஸ் கம்பெனிஸ் வந்து அந்த லீகல் சம்பந்தமான டாக்குமெண்டேஷன் ரினியூவல் அது இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து இப்போ சோஷியல் மீடியாவை எடுத்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியா வந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதெல்லாம் வந்தது பிறகு வந்து மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ற ஒரு போஸ்ட் வந்து அப்படியே இல்லாமல் போயிடுது. முதலாமல் வந்து சோஷியல் மீடியாக்கண்டே ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒரு அழிப்பார், அவர் ஒரு ஃபண்ட் ஒன்று அலோகேட் பண்ணுவார். இப்போ அப்படி இல்லை, யாருக்கு வேணாலும் ஃபேஸ்புக்கில் வந்து எட்டை போடலாம், பூஸ்ட் பண்ணலாம். அதுக்கு இப்போ சிம்பிளான மெத்தட் இருக்குது. இப்போ ஏஐ வேறு வந்துட்டு, ஸோ வேண்டியது ஒன்று நாமளே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ அந்த ஜொப்ட கேட்டகரிஸ் வந்து இப்படி குறைஞ்சிட்டு போகுது. கண்டிப்பாக ஏஐ வளர 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 மற்ற எல்லாமே குறைஞ்சிட்டு போகுது. அதே மாதிரி தான் இந்த பிஆர்ஓ சர்வீஸ் வந்து இப்போ நாளுக்கு நாள் சில கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து அடிக்கடி ரொட்டீன் ஒர்க் இருக்கும் பிஆர்ஓக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு கம்பெனிக்கு பிஆர்ஓ கண்டிப்பாக வேணும். ஆனால் சின்ன கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்து ஒரு பிஆர்ஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இல்லை. ரீசெண்டாக வந்து ஒன்று வந்து பிஆர்ஓ ஒன்று செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அரபிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ அரபிக் நாலேஜ் இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு பார்க்குற ஒரு பிஆர்ஓ வந்து 6000-5000 ரியாலருக்கு வந்து ஒர்க்குக்கு வரமாட்டான். அவங்க எப்படியுமே அவனுக்கு மினிமம் ஒரு 10,000 ரியாலாவது அவனுக்கு சேலரியை வந்து கேட்பான். ஆமாம். ஸோ அப்படியான டைமில் ஒரு கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி பிஆர்ஓ சர்வீசஸை வந்து நாடுறதன் மூலமாக வந்து அவங்களுக்கு அந்த காஸ்ட்டை வந்து குறைச்சி கொள்ளலாம். கண்டிப்பாக. ஸோ இதை இப்போ உங்களோட ரோலில் இருந்து பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் பிஆர்ஓ இருக்கிறதுக்கும் அந்த கம்பெனி இன்னொரு ப்ரைவேட் பிஆர்ஓ சர்வீஸ் கம்பெனி ஒன்றுக்கு கொடுத்து தங்களோட லீகல் டாக்குமெண்ட் கூடிய வேலைகள், லீகல் சம்மந்தமான வேலைகளை செய்கிறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னவாக இருக்கும்? இது மெயினாக நம்ம பார்க்க வேணும். எப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி, அந்த கம்பெனி எவ்வளோ பெருசுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே. அப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது வந்து அவங்க ஓன் பிஆர்ஓ டீம் வச்சுருப்பாங்க. ஆமாம், அது எஸ் கரெக்ட். இப்போ ஒரு ஹோல்டிங் கம்பெனிஸ்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த ஹோல்டிங் கம்பெனிஸுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு பிஆர்ஓ டீமே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் லோட் அது எல்லாமே பார்த்து அவங்களுக்கு வந்து அவங்க ஓன் டீம் வச்சு அவங்க இன்னொரு இதை வந்து ரிலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்ட் இதாக தான் வந்து ஒரு கம்பெனிஸுக்கு இதை அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிஆர்ஓ இதை வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இதில் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பிஆர்